அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கோடி. another fantastic problem செய்ய போகிறோம். that is on collision. collisionனா மோதல், ரைட்? இப்போ இந்த ப்ராப்ளத்தில் என்ன collision கேட்டிருக்காங்கன்னா எலாஸ்டிக் collision கேட்டிருக்காங்க. ஸோ எலாஸ்டிக் collisionக்கான ப்ரிமிசிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. எலாஸ்டிக் collisionனா ஹிட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மொமெண்டம் இருந்துச்சோ அதுதான் ஹிட் பண்ணதுக்கு அப்புறமும் இருக்கும். பிஃபோர் collision, ஆஃப்டர் collision, momentum will be conserved. ஒன்று. செகண்ட், எனர்ஜி ஆல்சோ வில் பி கன்சர்வ்டு. நீங்கள் ஹிட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன எனர்ஜி இருந்ததோ அதுதான் ஹிட் பண்ணுறதுக்கு பிறகும் எனர்ஜி இருக்கும். ஸோ திஸ் இஸ் எலாஸ்டிக் collision. இன்எலாஸ்டிக் collision இருந்தால் மொமெண்டம் கன்சர்வ் ஆகும், எனர்ஜி கன்சர்வ் ஆகாது. எனர்ஜி வெப்பமாகவும் சத்தமாகவும் வீணாயிரும். இங்கே எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளத்தை வாசிப்போம், கணக்கு வடிவத்தில் மாற்றுவோம், ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆயிரும். பாருங்கள், 2 blocks ஆஃப் மாஸ், 2 பிளாக் மாஸ் இருக்கு. ஒன் 300 கிலோகிராம், இன்னொன்று 200 கிலோகிராம். ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் ஈச் அதர், ரெண்டு ஒன்றை ஒன்று நோக்கி ஓடி வருது. along a horizontal frictionless surface with velocities of 50 meter per second and 100 meter per second. கவனம் பார்த்துக்கோங்க. 300 கிலோ உள்ளது 50 மீட்டர் per செகண்டில் வருது, 200 கிலோ உள்ளது 100 மீட்டர் per செகண்டில் வருது. இரண்டும் ஒன்றை ஒன்று நோக்கி ஓடி வருகின்றன ஹிட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகே, ஃபைண்ட் தி வெலாசிட்டி ஆஃப் ஈச் பிளாக் இஃப் தி collision இஸ் கம்ப்ளீட்லி எலாஸ்டிக். பக்கா எலாஸ்டிக்காக இருந்தால் என்ன, அதுக்கு ஹிட் பண்ணதுக்கப்புறம் அதனுடைய வெலாசிட்டி எவ்வளோ மாறும் தான் கேட்டிருக்காங்க பிள்ளைங்களா. இதில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே இடத்துல தான் பிள்ளைங்களா விஷயம் இருக்குது. என்ன இடம் கேட்டிங்கன்னா, இந்த டேட்டா எழுதுகிறோம் பாருங்கள். மாஸ் 300 கிலோ எழுதிட்டோம், M1, M2 200 கிலோ அதை எழுதிட்டோம். அதனுடைய வேகம் M1 வேகம் 50 மீட்டர் per செகண்ட் எழுதிட்டோம். இங்கே தான் பிள்ளைங்களா நீங்கள் யோசிக்கணும். 2 பாலும் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 பாலும் ஒன்று இப்படி வருது, இன்னொன்று இப்படி வருது. ஸோ இதனுடைய வேகத்தை, இதனுடைய வெலாசிட்டியை நான் பாசிட்டிவ்னு வச்சுக்கிட்டா இதனுடைய வெலாசிட்டி நெகட்டிவ் பிள்ளைங்களா. இந்த இடத்துல தான் பிள்ளைங்களா நாட் இருக்கு. இதை அவங்க சரியாக போட தெரியணும் பிள்ளைங்களா. திஸ் இஸ் -100 மீட்டர் per செகண்ட். அதுக்கப்புறம் இந்த இதில் வேறு ஒன்றுமே இல்லை. இது தெரிஞ்சிச்சுன்னா சிம்பிளாக ஃபார்முலாவை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நமக்கு தெரியும் வாட் இஸ் V1 இஸ் ஈக்குவல் டு நான் சொன்ன 2 பிரின்சிபல் தான். தட் இஸ் மொமெண்டமும் கன்சர்வ் ஆகும், எனர்ஜியும் கன்சர்வ் ஆகும். அதை வச்சு நீங்கள் டெரைவ் பண்ணலாம், இல்லை ஞாபகம் அப்படியே எழுதிடலாம். ஸோ V1 இஸ் ஈக்குவல் டு U1 இன்டூ M1 மைனஸ் M2 டிவைட் பை M1 ப்ளஸ் M2 ப்ளஸ் 2 இன்டூ M2 U2 டிவைட் பை M1 ப்ளஸ் M2. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம் பாருங்கள். 50 ஒரு வேலையை சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே போய்கிட்டு இருக்கோம். கவனம் ஒரு இடத்துல இருக்கணும். U2 இங்கே வரும்போது -100. சிம்பிள். அப்போ V1 என்னதான் மாறிடுச்சு, 70 மீட்டர் per செகண்ட். அப்போ என்ன பிள்ளைங்களா அர்த்தம், என்ன அர்த்தம்னா மாஸ் 1 முதல்ல என்ன வேகத்தில் என்ன திசையில் இருந்துச்சோ, எவ்வளோ போயிருந்துச்சு, 50 மீட்டர் per செகண்ட் இப்படி இருந்துச்சுன்னா ஹிட் பண்ணதுக்கு அப்புறம் ஆப்போசிட் டைரக்ஷனில் 70 மீட்டர் per செகண்டில் இருக்குது. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். V2 சேம் வே, அந்த ஃபார்முலா தான். 2M1 U1 டிவைட் பை M1 ப்ளஸ் M2 ப்ளஸ் U2 இன்டூ M2 மைனஸ் M1 டிவைட் பை M1 ப்ளஸ் M2. U2வில் கவனமாக இருங்க, இட் இஸ் மைனஸ். ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கிது, 80 மீட்டர் per செகண்ட். அப்போ நீங்கள் என்ன பார்க்கணும், ஃபஸ்ட்டு கவனிச்சு பாருங்கள். 100 மீட்டர் per செகண்ட் அது இந்த டைரெக்ஷனில் இருந்துச்சுன்னா ஹிட் பண்ணதுக்கப்புறம் 80 மீட்டர் per செகண்ட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. இதை ஃபீல் பண்ணுங்க, ரியலைஸ் பண்ணுங்க, உணருங்க பிள்ளைங்களா, உணருங்க. ரைட். மிச்சப்படி இந்த ப்ராப்ளத்தில் என்ன இல்லை, எந்த கஷ்டமும் பெரிய ட்விஸ்ட்டும் இல்லை. அந்த கொடுத்துருக்கூடிய வேல்யூவை சரியான போலாரிட்டியோடு உங்களுக்கு என்ன செய்ய தெரியணும், போட தெரியணும். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். மற்ற உங்களை மாதிரி இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கும் சொல்லுங்கள், இப்படி ஒரு சேனல் இருக்குது. எந்த வசதி இல்லாமல் போனால் கூட ஒரு லேப்டாப்பு நெட்வொர்க் இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும், எவ்வளவு கஷ்டமான பாடத்தை நம்மளாவே படிச்சுக்க முடியும். அதுக்காக தான் கலாபாரதி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் புதிய வீடியோ அப்லோட் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.
உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைங்களா.